5 reasons why Fleming should be sacked. First reason, opening combination. உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் சஞ்சு ருத்து 2 பேர் வந்து கன்வென்ஷனல் பிளேயர்ஸ். எஸ், சஞ்சு வந்து ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் இருந்தாலுமே வந்து ருத்ராஜ் சஞ்சு யாருமே வந்து ப்ரீ சீசனில் ஓப்பனிங் காம்பினேஷன் சொல்லி பார்த்ததே இல்லை. இட் வாஸ் ஆல்வேஸ் ஆயுஷ் ஆர் சஞ்சு, இல்லைனா ருத்து ஆர் ஆயுஷ். ஓப்பனிங் காம்பினேஷன் எப்படி இருக்கணும்னா ஒரு கன்வென்ஷனல் பிளேயர், ஒரு பவர் ஹிட்டர். இந்த ஈரால அதுதான் வந்து தேவை. புவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹோம் கண்டிஷன்ஸ். ஹோம் கண்டிஷன்ஸ் எப்படி ப்ளே அவுட் ஆகும்னே வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்க்கு தெரிலங்கிறார். இதில் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்பின் சோக். நம்ம வந்து எந்த மாதிரி விக்கெட் கொடுத்துட்ருக்கோம், ஜிடி போன்ற சைட்ஸுக்கு அகேன்ஸ்டாலாம் வந்து அவங்க ஸ்பைசி விக்கெட் கொடுக்குறாங்க. விச் ஜிடி அந்த பிச்சு வந்து அவங்களுக்கு ஃபேவர் ஆகும். அந்த மாதிரி ஹோம் கண்டிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக ஃப்ளாட் விக்கெட் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஹோம் கண்டிஷன்ஸ் யூசேஜுமே வந்து ரொம்ப மட்டமாக போயிருக்கு. மூணாவது வந்து ஹி இஸ்ன்ட் இவால்வ் டு மாடர்ன் T20 டிமாண்ட்ஸ். ஸோ மாடர்ன் T20 வந்து என்ன, வாட் தே டிமாண்ட் இஸ் 220, 225. எஸ், சேப்பாக்கு வந்து அப்படிப்பட்ட விக்கெட் கிடையாது. அப்படி இருந்தாலுமே நீங்கள் 180+ எவ்வளோ தடவை சேஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க? பார்த்ததே கிடையாது. அவே கண்டிஷன்ஸ்லாம் நம்ம டாமினேட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. இந்த மாதிரி 180+ சேஸ் பண்ண அம்புல் ஆகிற ஒரு டீம்னா ஆப்போனண்ட் ஈஸியாக அவங்களுக்கு என்ன 185 அவங்களுக்கு வந்து தே கேன் ஈஸிலி ஃபேன்சி தேர் சான்சஸ். நாலாவது வந்து அண்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் அகில் ஹுசைன். அகில் ஹுசைன் இந்த டீமுக்கு ஒரு ஈஸி டார்கெட் ஆகி போட்டார். இருப்பாங்க அகில் ஹுசைன் வந்து 6-7 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் 5 மேட்ச் அவரோட பிரசன்ஸில் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோற்றுருக்காங்க. எந்த பிச்சாக இருந்தாலும் அவர் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு 4 ஓவர் ஸ்பெல்லு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாரு. அதுவும் அந்த லைன் அண்ட் லென்த்து அகில் வித் நூர் இஸ் பீன் அ வெரி ஃபார்மிடபிள் காம்போ. ஆனால் இருந்தாலும் ஃபஸ்ட் SRH கேம் அகேன்ஸ்டாக ட்ராப் பண்ணாங்க, LSD கேம் அகேன்ஸ்டாக ட்ராப் பண்ணாங்க. இது என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அகில் ஹுசைன் வந்து இஸ் அ வெரி ஸ்மார்ட் அண்ட் எக்ஸ் ஃபேக்டர் பவுலர் அண்ட் ஹீ கேன் போல் இன் எனி கண்டிஷன்ஸ். தீஸ் கைஸ் ஆர் ட்ராப்பிங் அகில் ஹுசைன். ஃபிஃப்த், the most important point is forceful inclusion of 28 crore youngsters. கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் 2 பேரும் இன்க்ளூட் பண்ணால் உன் காம்பினேஷன் உடையங்கிறது உனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் இருந்தாலுமே வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி டீம் காம்பினேஷனை உடைக்கணும்னு விரும்புகிறாங்க. டீம் வந்து ஃப்ளெமிங்கோட டெசிஷன்ஸை தாண்டி வின் பண்ணுறாங்க. அதுதான் வந்து உண்மை. இதில் கார்த்திக் சர்மா ப்ரூவ் பண்ணிட்டார் ஹீ கேன் பி groomed as a very good talent. அண்ட் பிரசாந்த் வீர் ஹீ இஸ் அ ஃபினிஷர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணி குர்ஜப் நீதான ஒரு ப்ரைமரி பேசரை வெளியே உட்கார வச்சிருக்கிறது இட்ஸ் வெரி வெரி ஹாரிபிள். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அது சொல்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணிருங்க. ஃபினிஷர்ஸ்க்கு T20 ரோல் கிடையாதுன்னு. எவ்வளோ வருஷம் உங்களுக்கு தோனி இந்த டீமில் ஃபினிஷராக இருந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த வருஷமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மில்லர், அசுட்டோஸ், டிசிக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. RCBக்கு டிம் டேவிட் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில பேட் மவுத்திங்கும் வந்து பண்ணுறாங்க. ஸோ சாக் ஃப்ளெமிங் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் திஸ் டீம். ஃப்ளெமிங் வந்து இந்த டீமில் அடுத்த வருஷமும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்ம 1000 லூசர்ஸ் பார்ப்போம்.